பிறந்திருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது இல்லைங்களா? காமராஜர் பிறந்தாருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்படி உலக தலைவர்கள் பிறந்ததற்கான ஒரு காரணம் இருக்கு. மனிதர்களுக்கு ஏதோ ஒன்று என்ன செஞ்சாருங்க? நன்மை செய்திருக்கிறார். அதனால அந்த நன்மையில நமக்கும் பங்கு இருக்கிறது. ஆமேன். அப்போ அதனால நம்ம என்ன செய்யறாங்க? அவங்களுடைய பிறந்த நாளை நம்ம என்ன செய்யறோம்? கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை நான் கொண்டாடுகிறேனே, ஆனால் என்ன நடந்திருக்கணுங்க? இப்போ நான் இதுதானங்க சொன்னேன், காமராஜர் பிறந்தது நல்லதுன்னு சொன்னா அவர் ஏதோ ஒன்று செஞ்சது எனக்கு பிரயோஜனமா இருக்கிறது, எனக்கு படிப்பறிவை கொடுத்திருக்கிறார். ஆமென். புரியுதுங்களா? அப்போ இயேசுநாதர் பிறந்திருக்கிறாருன்னா எனக்கு என்ன கொடுத்தாருங்க? இதை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறார். ரட்சிப்பு பாவ மன்னிப்பு நம்ம கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமென். உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? நீங்கள் அந்த நன்மையை அனுபவித்திருக்கிறீர்களா? நல்லா கவனிச்சு சொல்லுங்க. அவர் நன்மையை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? அனுபவித்திருக்க. ஆனால் நீங்கள் கொண்டாடுகிற பிறந்தநாள் சந்தோஷமான ஒரு காரியம். நான் இன்னும் ரட்சிப்பு அடையவில்லை, நான் இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகவில்லை என்று சொன்னால் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்ன இருக்குங்க? பிரயோஜனம் இல்லாததாக இருக்கிறது. ஆமென். புரிஞ்சிருக்குங்களா ஓரளவு? சரி, இப்போ நம்ம வேத பகுதிக்கு வரலாம். மத்திய எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகையை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று ஆமாங்க, இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார் அர்த்தம். அவருடைய பெயரிலேயே என்னோடு கூட இருக்கிறார் அர்த்தம். இதை மட்டும் பேரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? ஆமா, எனக்குள்ள ஒரு ஜுரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுங்க? சூடு எனக்கு வெளியில கொண்டு வந்துருது. உங்களுக்குள்ள இம்மானுவேல் இருக்கிறாரா என்பதை வெளியில வருமாறதா? வந்திருக்கிறதா? நான் சொல்றது புரியுதுங்களா? பிறந்த நாள் கொண்டாடுறோம்ல, இப்போ நீங்கள் அவர் தான் சொல்லிட்டீங்கல்ல, அவர் எனக்குள்ளே பிறந்திருக்காருன்னா அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு வெளிப்பாடு ஒன்று இருக்கணும்ல. எனக்குள்ளே இருக்கிற இம்மானுவேலுக்கு ஏதோ ஒரு வெளிப்பாடு. ஜுரம் வந்தால் கூட வெளியில் வந்துருதேங்க. புரியுதா இல்லைங்களாங்க? தலைவலி வந்தால் வெளியில் தெரியுதுங்க. ஏதோ ஒன்று சிம்டம்ஸ் எனக்கு வெளியில் வந்துடுது. எனக்குள்ளே இம்மானுவேல் இருக்கிறார் என்றால் எனக்குள்ளே ஏதோ ஒரு வெளிப்பாடு வந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி வெளிப்பாடு வந்தால்தான் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அர்த்தம். இல்லைன்னா பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமே, கரெக்டு தானுங்களா? ஆமே ஆமே. சரி, இப்போ வாசிக்கலாம். ஆதியாம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது சரி, இது இருக்கட்டும். இப்போ அவர் எங்க வந்தாருங்க? ஆண்டவர் தோட்டத்துக்கு வந்தார். அந்த தோட்டம் யாருடையது? தேவனுடைய தோட்டம். அவர் தான் என்ன செஞ்சாருங்க? அதை அவர் தான் உண்டாக்கினார். இது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி டிசைன் பண்ணது யாருங்க? அவர் தான் டிசைன் பண்ணார். அதுக்குள்ளதான் ஒரு மனிதனை என்ன பண்ணார்? உருவாக்கி அதுக்குள்ள வச்சாரு. அப்போ அவரு உண்டாக்கின அவருடைய திட்டத்தின்படியாக, அவருடைய சித்தத்தின்படியாக அந்த தோட்டத்திலே அவர் உலாவும்படியாய் வருகிறார். ஆமென் ஆமென். சரி, இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை. இப்ப ஆண்டவர் சொல்லுறாரு, நான் யாத்ராகமத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை விடுவிச்சு நான் வெளியில கொண்டு போறேன். இப்போ நான் அவங்களை தனியாக விட்டுறக்கூடாது, அவங்களோட நான் போக விரும்புகிறேன். ஆகவே அவர்கள் நடுவிலே நான் இருக்கும்படிக்கு எனக்கு என்ன செய்யுங்க? ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்படித்தானே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாகன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ அவங்க என்ன உண்டாயிருக்கணும்? பரிசுத்த ஸ்தலம் உண்டாயிருக்கணும். இப்போ இது எதன்படி அவர் வருவார்? அங்கே உள்ள எப்போ உலவுவார்? அந்த இடத்துக்கு எப்போ வருவார்? குளிர்ச்சியான வேலையில் இல்லை, அவருடைய திட்டத்தின்படியாக உருவாக்கப்பட்டாதான் அதில் வருவார். ஆமேன் ஆமேன். அப்போ இவரே என்ன சொல்றாருங்க? அதில் நான் சொல்ற மாதிரி ஒரு மரத்தை எடுத்துக்கோ,
நான் சொல்ற மாதிரியா அளவு எடுத்துக்கோ, நான் சொல்ற உயரத்தை எடுத்துக்கோ, நான் இந்த காரியத்தை இப்படித்தான் நீ செய்யணும், இந்த ட்ரெஸ்ஸை இப்படி தான் செய்யணும், இந்த பொருளை இப்படி தான் செய்யணும், நீ அளவு மாறக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொன்றிற்கும் ஆண்டவர் என்ன செய்தாருங்க? அளவிட்டார். ஹல்லேலூயா. அப்ப அளவிட்ட பிற்பாடு அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நீ சரியா செய்து முடி என்று சொல்லும் பொழுது மோசே சொல்கிறான், ஆண்டவர் கற்பித்ததின்படியாக, யாத்திராகமம் கடைசி பகுதியில் வாசித்தா தெரியும், நான் சொல்லிடுறேன். ஆண்டவர் கற்பித்ததின்படியாக, ஆண்டவர் கற்பித்ததின்படியாக, ஆண்டவர் கற்பித்ததின்படியாகவே என்று சொல்லி அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை அவன் முழுவதுமாக நிர்மாணித்து முடிச்சானா இல்லையாங்க? கொஞ்சம் அப்படி சொல்லுங்க, நீங்களும் கொஞ்சம் சொல்லி வாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? செய்து முடித்தார். ஆமேன், ஆமேன். அப்ப செய்து முடித்த பிற்பாடு அங்க என்ன நடந்ததுங்க? வாசிங்க. வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு. அப்ப வாசிக்கிற பொழுது பார்த்தா ஆண்டவர் அந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னா அந்த இடத்துல அவருடைய அளவின்படியாக அது கட்டப்பட்டிருக்க வேண்டும், ஆண்டவருடைய தீர்மானத்தின்படியாக அது இருக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன செய்யாதுங்க? மகிமை வராது. இப்ப ஆறான்ட்ட போய் ஜனங்க சொல்றாங்க, மோசே போனவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆகவே எங்களை விடுவித்த ஒரு ஆண்டவரை நீர் உருவாக்கு என்று சொல்லி அங்க என்ன பண்ணிட்டாங்க? என்ன இல்ல என்ன ஆச்சு? என்னோட சேர்ந்து சொல்லுங்க. என்ன பண்ணாங்க? ஒரு சிலையை உருவாக்குனாங்க. என்ன சிலைவை? கண்ணுக்குட்டிய உருவாக்கினவன. இதுதான் நீங்க உங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தில் விட்ட ஒரு கடவுள் என்று சொல்லும் பொழுது ஜனங்க என்ன பண்ணாங்க? எழுந்து நல்லா கரெக்டா சொல்லணும், வசனத்தை கரெக்டா சொல்லணும், விட்டுறணும். சொல்லுங்க. அவங்களை எழுந்து புசித்து குடித்து நடனமாட தொடங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். ஆமா, இப்படி அவங்க கொண்டாட்டத்திற்கான ஒரு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு காரியத்தை செய்து கொண்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு கடவுளுடைய காரியத்தை கொண்டாட்டமாக அவருக்கு தெரிந்து கொள்ளும் பொழுது அங்கே சாபம் உண்டானது, மரணம் உண்டானது. ஆமென். ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படியாக, தேவனுடைய அளவின்படியாக அங்கே ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டப்படும் பொழுது அங்கே தேவ மகிமையினுடைய பிரசன்னம். சொல்லுங்க, என்னங்க அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க? சொல்லுங்க. இறங்கி வந்ததே சொன்னாதாங்க உங்க மேல இறங்கணும். அப்ப வசனங்களை நீங்க சொல்லும் பொழுது கூடவே நீங்க சொல்லுங்க, அதுதான் எனக்கும் உற்சாகமா இருக்கு. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிங்க லேவியராகம புத்தகம் 26:11-12. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். இப்ப பாருங்க, நான் என் ஸ்தலத்தை உங்களுக்கு மத்தியில் என்ன செய்வேன்? அதை தாங்க அவர் செஞ்சாரு. நான் என்ன நினைக்கிறேனோ அந்த ஸ்தலத்தை உனக்குள்ள என்ன செய்வேன்? நான் வாசம் பண்ணுவேன், அதற்கான அளவீட நான் தான் கொடுப்பேன்னாரு. யோவான் 14:17. அந்த சத்திய ஆவியாரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இப்ப என்ன சொல்லிட்டாருங்க? இன்னொரு வேத வசனத்தை ஞாபகப்படுத்துறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆலயம். அப்ப நம்ம ஆலயம் என்று சொன்னால் தேவ ஆவி நமக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி இந்த வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் இன்னொரு வசனத்தை சொல்றார், நான் கைகளினாலே செய்யப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசமாய் இரார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவரே நம்மளை என்ன செஞ்சாருங்க? ஏதாவது டவுட் இருக்குறா? இல்லை இன்னும் அந்த பிரியாணியில ஞாபகத்திலே இருக்கிறீங்களா? அது இதுக்காக தான், அது பிரியாணிக்காக கிறிஸ்துமஸ் அல்ல, கிறிஸ்துமஸுக்காக தான். ஆமாம், பிரியாணி. அதனால இதை முதல்ல நம்ம யோசிப்போம், அதெல்லாம் கரெக்டாக நடந்துக்கும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்கிறார், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்குள்ள கடவுள் இருக்காரனா தெரியும். இல்லைன்னா சும்மா நம்ம வேடிக்கையாக கொண்டாடிட்டு போயிட்டு இருக்கிற ஒரு காரியம் விருதாவான காரியமாக போயிடும். சரி, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் முதலே சொன்ன காரியங்கள், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், இம்மானுவேலா இருக்கிறார் என்று சொன்னால்,
ஏதேன் தோட்டம் அவராலே உருவாக்கப்பட்டு அவராலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு காரியம். அதிலே அவர் வாசமாயிருந்தார், உலாவி வந்தார். பின்னதான நாட்களில் ஆசாரிப்பு கூடாரத்தை அவர் உருவாக்கி அவருடைய அளவின்படியாக அவர் எந்த மனிதனை தெரிந்து கொண்டாரோ, அவர் என்ன பொருளை சொன்னாரோ அதன்படியாக கட்டுப்பிக்கப்படும் பொழுது அதிலே தேவனுடைய மகிமை இறங்கியது. மூன்றாவது ஒரு காரியத்தில் பார்த்தார், கையினாலே செய்யப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசமாகிறார் என்று சொல்லி கிருபையின் காலத்திலே சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார், நான் கையினாலே செய்யப்பட்ட ஆலயத்தில் வாசமா இல்லை, நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னார். ஏன் இந்த நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னார்? நான் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் இல்லைன்னு சொன்னாரே, அப்ப எப்படி என்ன மட்டும் எப்படி ஆலயமா இருப்பார், எனக்குள்ளே எப்படி வாசமா இருப்பார்? அங்க வாங்க, ஆண்டவரால் என்னை உருவாக்கி என்னை பார்த்து நல்லது என்று கண்டார். ஆமென். அந்த நல்லது என்பதனால தான் ஆண்டவர் இதுக்குள்ளே உலா விரும்புகிறார். ஆனால் இது நல்லதாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம வாசிக்கலாம், ஆதியாகம புஸ்தகம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு சில மனிதர்களோடு கூட தேவன் இருக்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது என்பதை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். இப்போ ஒரு மனிதனோடு ஆண்டவர் இருக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானாங்க? காரிய சித்தி. அப்போ காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆமென். இப்போ இதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க, என் கூட இருந்தாருன்னா இதெல்லாம் நடக்குதா? புரியுதுங்களாங்க? அப்போ உங்களோடு கூட இருந்தா இந்த வெளிப்பாடெல்லாம் என்ன செஞ்சிருக்கணுங்க? வந்திருக்கணும். அப்படி வெளியில வரலன்னு சொன்னா உள்ள என்ன செய்யல, யார் இல்லைன்னு அர்த்தங்க? ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். சரி, வாசிக்கலாம். 2வது காரியம், யோசுவா 6வது அதிகாரம் 27வது வசனம். யோசுவா 6:27. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாடே கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. முதல்ல நம்ம ஒரு காரியத்தை பார்த்தா, காரிய சித்தி. அவன் எதை தொட்டாலும் அது என்ன செய்துங்க? வாய்க்கிறது. தொட்டத்தை தொலங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி என்ன பண்ணாங்க, நம்ம எதை தொட்டாலும் அது என்ன பண்ணுங்க? ஆமா, தொலங்கு. நம்ம போய் எங்க யார் வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் அந்த வீடு எப்படி இருக்கணுங்க? நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். வந்தவங்க சொல்லக்கூடாது, பா வந்தாண்டா கலவரம் ஆரம்பிச்சிருச்சு வீட்டிலன்னு சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட வேற யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம். ஆமே. இப்போ என்ன சொல்றாங்க, அவன் காரிய சுத்தி உள்ளனா இருந்தான். 2வது ஒரு காரியம், அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. அப்ப எப்படிங்க அந்த கீர்த்தி பரவிற்று? அப்போ ஒரு வாண்டர் வேதவசனம் சொல்கிறார், இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவனா கையை வச்சு ஜோமனா வியாதிகள் சுத்தமாகும். நீங்க யாரோ ஒரு வியாதியஸ்தர வீட்டுக்கு போய் கையை வச்சு ஜோமனா சுகமானா அவங்க மூலமாக இன்னொருவருக்கு என்ன பண்ணுங்க, உடம்பு சரியில்லை பாங்க, ஏங்க நம்மளால கூப்பிட்டு கொஞ்சம் ஜோம் பண்ண சொல்லுங்க, எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு என்ன செஞ்சுச்சிங்க, சுகமாயிருச்சு, நீங்கள் அவரை கூப்பிட்டு ஒரு ஜோம் பண்ணுங்க. நீங்கள் போய் சொன்னீங்களா? அப்போ கீர்த்தி என்ன பண்ணுச்சுங்க? போகுச்சு. அப்போ முதல்ல உங்கள்கிட்ட என்ன வந்திருக்கணுங்க? இந்த இயேசு வெளிப்பட்டு இருந்தால் மட்டும்தான் உங்க கீர்த்தி என்ன பண்ணிருக்கணும்? வெளியில போவோம். நீங்க உங்களுக்குள்ள இயேசு ஆண்டவரை நம்ம இன்னும் எப்படியா வச்சிருக்கிறாங்க? எப்படி வச்சிருக்காங்க? தூங்கும்பனி தொட்டிலே கோமகனாம் குட்டிலே தாலேலன்னு பிள்ளையாக்கி உள்ளே வச்சுட்டு இருக்கோம். அவர் எப்பவே வெளியில பெரிய ஆளா வந்துட்டாரு. அந்த பெரிய ஆளா வேணும். குழந்தையை போல சிந்தித்தே, ஆனால் புருஷனான பொழுதோ குழந்தை கேட்ட சிந்தையில ஒழுத்தி விட்டோம். இன்னும் இந்த விளையாட்டு கேடிக்கை இதுக்கோட நினைக்காதீங்க. நாம புருஷனா மாறிட்டோம். கிறிஸ்து பிறந்தார் என்பது கொண்டாட்டம் தான், ஆனால் அதை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதுதான் சந்தோஷமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 1 சாமுவேல் எழுதின புத்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனம். தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்து கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானுங்க? புத்திமானாய் இருந்தான். பாருங்க, ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். ஒருத்தன் கீர்த்தி எல்லாம் வெளியில போனுச்சு. இவர் சொல்றார் புத்தியாய் நடந்தான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியா இருப்பாங்க? ஆமா, புத்தியா ஞானமா இருப்பாங்க. ஏன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுறார், ஞானத்தில் குறை உள்ளவன் என்னை நோக்கி கேட்க கடவன், அவரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? எனக்கு அறிவு இல்லை நீங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்? ஆண்டவர் தான் ஞானத்தை எப்ப கொடுப்பாருங்க? கேட்கிறவனுக்குலாம் ஞானத்தை கொடுப்பாரா?
சந்தேகப்படாமல் கேட்டால் கொடுத்துருவாரா? வசனத்தை கேட்டால் கொடுத்துருவாரா? வேற விசுவாசத்தோட கேட்டால் கொடுத்துருவாரா? ஆனால் இந்த பைபிள் வசனம் மட்டும் வரல, பாக்கி எல்லாம் வந்துருச்சு. அப்படி இருந்தால் கேட்டுருக்காரு. வேற என்னம்மா? இதெல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் ஒன்றை மட்டும் விட்டாச்சு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். நீங்கள் பயப்பட்டாதான் ஞானம் வரும். ஆமென். ஏசுநாதர் வீட்டுக்காரங்க வீட்டில் இருக்கிற மாதிரி கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட வராது. ஞானங்கிறது எப்போ வரும்னா அவருக்கு பயப்படுற பயம் வந்தால் ஞானம் வரும். பாருங்கள், நம்ம எங்கெங்கெல்லாம் போயிட்டோம், ஆனால் எதை விட்டுட்டோம்? வசனத்தை விட்டுட்டோம். ஆமென். சோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 6 7 வசனங்கள் வரை. பாருங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தருக்கு மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அப்ப என்ன பண்ணாராங்க? அவன் கை கொண்டு நடந்தான். ஆகையால் அப்ப என்ன சொல்றாங்க? நீங்க வசனத்துல கை கொண்டு நடப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆமென். அப்ப நமக்கு அனுகூலம் எங்க இருந்து வரும்? நீங்க பயந்து அவருடைய வசனத்தை கேட்டாதான் உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுங்க? அனுகூலமாக. அப்ப நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கு தெரியுங்களா? ஆமென். அதனால சொல்றாங்க வேத வசனம், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசாலமாக இருக்கு. ஜாலியா போகலாம், கொண்டாட்டமா போகலாம், ஆடி பாடி போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஆண்டவருக்குள்ள வரும்போது என்ன பண்ணுங்க? கொஞ்சம் அப்படி நெருக்கி அடிச்சுட்டு தான் என்ன பண்ணுங்க? ஆமாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம அந்த வசனங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னா நிறையா வெளியிலேருந்து வர்ற காரியங்கள்லாம் எதிர்பார்த்தா நம்ம என்ன செய்யணுங்க? போகிற காரியங்கள் நமக்கும் ஏமாற்றங்கள் இருக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கோபம் இருக்கும், வைராக்கியம் இருக்கும். எவனா ஒருத்தன் திட்டுவான், ஒருத்தன் அடிச்சிருவான், எல்லாமே என்ன செய்யுங்க? ஆமாம், எல்லாத்தையும் தாங்கி தான் அந்த நெருக்கமான வாசலுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு பயந்தா என்ன ஆகாதுங்க நமக்குள்ளார? ஆமாம், வரமாட்டார். சரி, சோத்திரம் உண்டாவதாக. சரி, இப்படி சில காரியங்கள் நம்மளுக்குள்ளாக நடக்கிற காரியங்கள் இல்லைங்களா? ஒரு அனுகூலம், கீர்த்தி, இப்படி எல்லாம் காரியங்கள்லாம் நம்மள்கிட்ட நடக்கிறத பார்க்குறோம். இதை வச்சு அவங்களோட கூட இருந்தார், ஆகவே இந்த காரியம் நடந்தது இல்லைங்களா? யாக்கோபுகிட்ட கூட சொல்லும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னுடைய பிரயாசத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி ஒரு மாமனார் என்ன செய்கிறாருங்க? அறிந்து கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். என்ன செய்கிறாங்க? அதை அந்த மாதிரி தான் நம்முடைய செயல்களிலே, நம்முடைய நடக்கையிலே, நடப்பிருக்கிற காரியங்களிலே சில காரியங்கள் வெளிப்படுகிறத பார்க்கிறோம். இன்னும் சில காரியங்கள் உண்டு. யோவான் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 31வது வசனம். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். அந்த சீசர்கள்லாம் யாரு? ஃபாலோவர்ஸ் இல்லைங்களா? அவரோடு கூட இருக்கப்பா. சீசர்களோடு கூட ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? இருந்தார். எந்த சீசர்கள்? அப்போஸ்தலர் தான் ரொம்ப சீசர்களாக இருந்தாங்க. அவங்களோடவே எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணாங்க? ஒரு 3.5 வருடங்கள் அவரோடு கூட தான் இருந்தார். அதனால் சீசர்களுக்கு தன்னை என்ன பண்ணார்? தான் உயிரோடு இருக்கிறதாக காண்பித்தார். அவர்களோடு கூட இருந்தார். அற வீட்டில் இருந்தால் கூட அங்கே வந்து உள்ளே வந்து அவங்கள போய் பார்க்கினாரு. இப்படி அவர்களோட கூட இருந்தார். அப்போ இந்த வேதவசனம் சொல்கிறது, நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள், நாமெல்லாம் சீசர்கள். முதல் அந்தியோகியாவிலே கிறிஸ்துவனுடைய சீசர்களுக்கு கிறிஸ்தவர் என்று பெயர் வழங்கலாயிற்று. அப்போ அவங்க கிறிஸ்தவனா யாருன்னா சீசர் தான் கிறிஸ்தவன். இப்போ இந்த வேதவசனம் நீ கிறிஸ்தவனா இருந்தால் என்னவா இருக்கணும்னு போட்டிருக்கு? உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே அப்படி போட்டிருக்கா? வாசிங்க. நோக்கி உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே உண்மையாகவே என் சீசர்களாக அப்போ தான் இருக்க முடியும். என் உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும். நாம் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறோமா? நான் திரும்ப கேள்வி, என்னை கூட்ட ஆண்டவர் இருக்கா, என்னட்ட ஆண்டவர் இருக்கான்னு ஏமாந்துடாதீங்கிறேன். நாம் ஏமாந்துடக்கூடாது. நாமளாம் நினச்சிக்கிறோம் என்னோட கூட ஆண்டவர் இருக்கிறாருங்க, எனக்கு ஏகப்பட்ட பணம் காசு அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குதுங்க. ஆண்டவர்லாம் ஏறுமானா? பிசாசு இருந்தாலும் ஏறும். ஆமாம், அவன் தான் சொன்னல, உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், என்னிடத்துல ஒன்றும் இல்லைன்ட்டார் ஆண்டவர். இப்போ உலகத்துக்கே அதிபதி உங்கள்கிட்ட காசை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதா?
ஆமாம், உங்கள்கிட்ட பணத்தை அதிகமாக கொடுத்து என்ன பண்ணுவோம், ஆண்டவர் தூக்கி அங்கிட்டு கொண்டு வச்சுருவான். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இல்லை இந்த பணமெல்லாம் கொடுத்ததுனால ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, அதனால என்னோட கூட ஆண்டவர். இந்த வேதம் சொல்லு, உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீர் மெய்யாகவே என்னுடைய சீசர்களாக இருப்பீர்கள். அப்போ ஆண்டோடைய உபதேசம் எது? அது தெரியணும்ல. என்னம்மா? வார்த்தைனா எது? உபதேசம். இது வார்த்தை தான். எது உபதேசம்? மலை பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்களா? ஒரு எல்லாமே அதுக்குள்ளே அடங்கி இருக்குது. அதுதான் பேசிக். அதை வச்சு தான் என்ன பண்ணாங்க, மற்ற இடங்களில் நிருபங்களில் அந்த உபதேசங்களை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, சில கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஆண்டவருடைய உபதேசம் என்பது அவர் என்ன சொன்னாருக்கு ஒரு வாட்டி மலை பிரசங்கத்தில் 3 அதிகாரத்தில் எடுத்து வாசிச்சா நமக்கு அநேக காரியங்களை நமக்கு என்ன செய்வாருங்க, அதில் சொல்லி முடிச்சுட்டார் அவர் ஆண்டவர். எல்லாமே அதில் இருக்குது. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ உபதேசத்தில் நாம் நிலைத்திருந்தால் நான் சீசராக இருக்கிறேன். அப்போ என்னோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க, இருக்கிறார். அடுத்து யோவான் 13:35. ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர் என்று எல்லோரும். இப்போ என்ன பண்ணாங்க, நீ என்னுடைய முதல்ல என்ன சொன்னாருங்க, சீசர்லாம் இருப்பீங்கன்னு சொன்னாரு. இப்போ என்ன சொல்றாரு, சீசர்லாம் இருப்பீங்க என்று யார் அறிந்து கொள்வார்? யார் அறிந்து கொள்வார்? அந்த வசனத்தை நல்லா வாசிங்க. எல்லாரும் அறிஞ்சுக்குவாங்க. அப்ப பாத்தீங்க, புரியுதுங்களாங்க? இப்போ சாட்சி எங்க கொண்டு வந்திருக்கிறாரு? அவரு சொல்றது மட்டும் சாட்சி இல்ல, மற்றவனும் நமக்கு என்ன சொல்லுங்க, சாட்சி சொல்லணும். என்னையா இவன் அன்பா இருக்கிறாங்கப்பா, இவங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். அப்பதான் நீங்க சீசர்கள். நம்ம ஆள் பார்த்தெல்லாம் என்ன செய்யக்கூடாதுங்க, பழகக்கூடாது. எல்லாரையும் ஆண்டவர் ரட்சித்தார, எல்லாரையும் நேசிக்கணும். யாருங்க நேசிக்கணும்? ஒருத்தரும் பாக்கி விடாதீங்க, எல்லாரையும் நேசிக்கணும். ஐயா அவன் எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு துரோகி, அவன் நேசி. நம்ம துரோகி இல்லையாங்க? நம்ம எவ்வளோ பெரிய துரோகிங்க. ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தினாலும் சில வேலையில் என்ன அவரை விட்டுட்டு முதுகை காட்டிட்டு நிற்கிறோம் அவரை, இல்லைங்களா? நம்ம சில வேலையில் அவரை மறந்து போய் நிற்கிறோம். அவ்வளோ துரோகம் பண்ண நம்மளையே ஆண்டவர் இன்னும் நேசிச்சுட்டு இருக்காருன்னா, ஏங்க நமக்கு துரோகம் பண்ணவங்கள நம்ம ஏங்க பார்க்கக்கூடாது, நேசிக்கக்கூடாது? அதைத்தான் ஆண்டவர் சொன்னா, இதுதான் அன்பு. உன் சத்துருவை சிநேகி, அவன் பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரத்தை கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. புரியுதுங்களா? ஆமே. அப்போ சவுண்டு குறையா வருது. நிறையா இருக்கிறாங்களோ இல்லைங்களா? இருந்திருந்தால் போயிருக்கணும். அப்படி போகலைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஆண்டவரும் இருக்க முடியாது. ஆண்டவர் சொன்னதை மட்டும்தான் செய்வார், இல்லைங்களா? உங்கள் மன விருப்பத்தெல்லாம் என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர். ஆமாம், நீங்கள் நம்ம முழங்கால் போட்டு ஆண்டவரே நீ வந்து தான் ஆகணும், அதெல்லாம் வரமாட்டார். நான் சொன்ன மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும், என்னால் உள்ளே வர முடியும். இல்லைன்னா எனக்கு எப்படி இருக்குங்க, அது அருவருப்பாக இருக்கிறது. ஆமே, அப்படி தானுங்க? அது சொல்கிறது புரியுதா இல்லையாங்க? அவருக்கு இஷ்டமான கரெக்டாக அந்த ஸ்கெட்சு இருக்கணும், அந்த ப்ளூ பிரிண்ட் இருந்தால் மட்டும்தான் அவர் உள்ளே வர முடியும். இல்லைன்னா அவரால் வர முடியல. ஏன்னா இது எனக்கு தகுதியான இடம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனாலும் எனக்கு. அப்போ அதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காரா இல்லையாங்க? அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே வருவதற்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறார். ஒரு வீட்டுக்கு நீ போப்பா, அந்த வீட்டில் போய் சமாதானம் சொல்லு, சமாதானத்துக்கு பாத்திரவானா இருந்தா அதுக்குள்ளே போகும். இல்லைன்னா உனக்கு திரும்பி ஐயோ அந்த ஊழியக்காரரை கூப்பிட்டு வச்சு சொன்னால் உடனே அப்படியே வந்துடும், வராது. சொல்லிட்டாரா இல்லையாங்க? நம்ம என்ன நினைக்கிறோன்னா, யாரோ இவர் பெரிய ஊழியக்காரருங்க, பெரிய தீர்க்க தரிசிங்க, இவர் நம்ம வீட்டில் வந்து ஜெபம் பண்ணா எல்லாம் மாறிப்போம். மாறாதுங்க. தகுதியாக இருந்தால் மட்டும்தான் மாறும். ஆமாம், அதுலாம் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வேத வசனம் ஒன்று கூட பெசகி போகிறதில்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆவலாக அவரை கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டா எல்லாம் அப்படியே மாறிடுச்சு, சூப்பராக இருக்குங்க. ஒன்றும் சூப்பராக இருக்காது. நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கோன்னு அர்த்தம். முதல்ல தகுதி உள்ளனா நம்மளை மாற்றிக்கிறது நல்லது. சரி, வாசிங்க யோவான் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். இப்போ இந்த ஒரு காரியத்தின் மூலமாக என்ன நடக்குதுங்க, பிதா மகிமைப்படுகிறார். போதீங்களா? முதல்ல அடுத்தவங்க சாட்சி சொல்லணும்.
முதல்ல ஆண்டவர் இப்படி இருந்தா சீசரா இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது இவன் சொன்னாதான் நீ சீசரா இருப்பேன்டாரு. இப்ப பிதா மகிமைப்பட்டதான் நான் சீசனா இருப்பேன். ஆமே. அப்ப பிதா மகிமைப்படுகிறாரா? என்னிடத்துல பிதா மகிமைப்படுகிறாரா? அன்னை தெரசா எவ்வளவு பொருள் வந்தாலும் கவலைப்படாம அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாரையும் நேசித்து இறக்கிறவர்களை எல்லாம் என்ன செய்றாங்க? பாதுகாத்து ரொம்ப அவங்களுக்காக உதவிகளை செய்தவர்கள். அவர்கள் அன்பினாலே இன்னைக்கு என்ன செஞ்சாங்க? அவருடைய கீர்த்தி எல்லா இடத்துலையும் போணுச்சு. அவரை பார்த்து மெய்யான கிறிஸ்தவர் என்று சொல்லி எல்லாராலும் புகழப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த அன்பின் கனி அவங்களுக்குள்ள என்ன செஞ்சீங்க? இருந்துச்சு இல்லைங்களாங்க? ஆமே. ஆமாம். ஐடாஸ்கர் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு சிஎம்சி வெள்ளூரில் இருக்கிற அவங்க ஒரு 3 மரணத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு இப்படி ஒரு பெண்கள் எல்லாம் மரிச்சு போகிறாங்களேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையே என்ன செஞ்சாங்க? மருத்துவத்திற்கு ஒப்பு கொடுத்து மருத்துவ படிப்பை பெண்களுக்கு பழக்கி விட்டு இன்னைக்கு என்ன செஞ்சாங்க? வெள்ளூரில் ஒரு சிஎம்சி காலேஜ் ஆரம்பித்து ஒரு பெரிய காரியங்களை செய்தார்கள் என்று சொன்னால் 3 மனிதர்களுடைய மரணத்தினுடைய அன்பு வெளிப்பாடு அவர்களுக்குள்ளே சீசரான காரியங்கள் வெளிப்பட்டது. இன்னைக்கு மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்போ நான் எனக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடு காரிய சித்திகள் அனுகூலமான காரியங்கள் இப்படியெல்லாம் வெளிப்படுறது மாத்திரமல்ல, நான் ஆண்டவர் எனக்குள்ளே இருப்பானேயானால் என்ன செஞ்சிருங்க? முதல்ல வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறவனாக கீழ்ப்படுகிறவனாக இருப்பேன். ரெண்டாவது ஒரு காரியம், நான் அன்பினாலே மற்றவர்கள் என்னை புகழப்படுவார்கள். மூன்றாவது காரியம், என்னுடைய கனியினாலே பிதாவானவர் மகிமைப்படுவார். இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகள் கனிகளினாலே நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிப்பிக்க கடவுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி வெளிப்பாடுகள் நம்மள்கிட்ட இருந்தா மட்டும்தான் எனக்குள்ள யார் இருக்காருன்னு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை கேட்கிறவர்கள் மட்டும் பாக்கியவான்கள் அல்ல, இது எழுதிய வச்சுக்கிட்டு பார்த்துருந்தீங்கன்னா மட்டும்தான் நாளைக்கு மறந்து போய் அடுத்த வாரம் என்ன சொன்னாரே இதெல்லாம் இருக்குதா என்னட்டேங்கிறது கொஞ்சம் என்ன பண்ண முடியுங்க? ஆராய்ந்து பார்க்க முடியும். நம்ம வெறும் ரொம்ப ஞாபக சக்தியை நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்குறோம். ஆமாம். எல்லாம் அப்படியே உள்ளே போய் அப்படியே என்ன பண்ணுங்க? பென்ட்ரைவ் மாதிரி எல்லாம் உள்ள 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 போய் என்ன பண்ணுது? அப்படியே இருக்கு. வேணும் போது டக்குன்னு சொருவிட்டா என்ன பண்ணிட்டுங்க? டக்குன்னு எல்லாம் வந்துடும். அப்படியே பிரெயினில் வந்துடும். அதுவா இதுவா ரைட்டு. இந்த வாரத்தில் இந்த வார்த்தை சொன்னார், அந்த வாரத்தில் அந்த வார்த்தை சொன்னார். அப்படியே ஞாபகம் வந்து நம்ம நினைக்கிறோம். எனக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு அப்படி இருந்தால் வாழ்த்துக்கள். சரி, சோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 16 20 வசனங்கள் வரை. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியாலே அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால், அப்போ உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு தேவனை நீங்களே அறிந்து கொள்ள முடியும். காரணம், உங்களுக்குள்ளே வருகிறதான கிரியைகள், உங்களுக்குள்ளான வருகிறதான சில சித்தியான காரியங்கள், அனுகூல காரியங்கள், சித்திக்கிற காரியங்கள், இதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சு போயிடும். நான் உங்களை திக்கற்றவனாக விடேன், உங்களிடத்திலே வருவேன். இன்னும் கொஞ்சம் காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்த நாளிலே அறிவீர்கள். எந்த நாளிலே? எந்த நாளிலே? எதுமா? ஆவியானவர் உங்கள்கிட்ட வரும் நாளிலே. புரியுதுங்களா? அப்போ இவர் சொன்னாரே, உன்னை திக்கற்றவனா விடலை, உனக்குள்ள ஒரு ஆவி அனுப்புன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அவர் வரும் நாட்களில் நான் உங்களிடம் இருக்கதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். எப்படிங்க அதை அறிய முடியும்? ஐயா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஆண்டுடைய வேதம் சொல்கிறது. மார்க் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போ பாருங்க, இவங்க என்ன பண்ணாங்களா? எதுக்கு போய் பிரசங்கம் பண்றாங்க? இவங்க எதுக்குங்க போய் பிரசங்கம் பண்றாங்க? எதுக்கு பிரசங்கம் பண்றாங்க? எதுக்காக இவர்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும்?
பரலோகத்துக்கு அவரு போன்னு சொன்னாரு, அதனால பேசுறாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அவர் போய் சொல்லுன்னு சொன்னார், நம்ம போய் சொல்றோம், அவ்வளவுதான். அப்ப என்ன பண்றாங்க, அவர்கள் புறப்பட்டு போய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, அதுதான் கீழ்ப்படிதல், அதுதான் தேவன் என்னோடு கூட இருக்கிறது. அப்ப என்ன கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னா அவர் போன்னு சொன்னார், நான் போறேன். இப்போ போய் என்ன பண்றேன், எல்லா இடத்துலையும் போய் பிரசங்கம் பண்றேன். ஆமென். ஏன்னா எனக்கு எல்லாமே என்ன செய்யுங்க, வசனம்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்படித்தானே போட்டு படிச்ச முன்னாடி வசனங்கள்ல என்ன பண்றாங்க உள்ள இருக்கிறவங்க, அப்பனா வசனம்லாம் எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் என்ன செய்றேன், பிரசங்கம் பண்ணினார்கள். அவங்க ஆண்டவருடைய காரியத்தை அவங்க செய்யும் பொழுது அவர்களுடைய கூடைகளை கிருவிகளை நிரப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரையானால், தேவன் உங்களோடு கூட இருப்பாரையானால், அவருடைய காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அவர் உங்களோடு கூட இருந்து அவர் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனம். ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். இப்ப பாருங்க, என் வசனத்தை கை கொண்டா நான் அவனோடு கூட, வசனத்தை கை கொள்ளலன்னா கரெக்டு தானே அது? அவர் என்ன சொல்றாரு, ஒரு என்னில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளணும். நான் வசனத்தை கை கொள்ளணும்னா நம்ம அன்பா இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, ரைட்டு. அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். அப்ப யார் அன்பா இருப்பாராங்க? பிதா அன்பா இருப்பார். அப்படியே டக்குன்னு சொல்லக்கூடாது, அப்படியே நல்லா சொல்லுங்க திரும்ப. நாங்கள் அப்பனா யாருங்க அது? எல்லாம் எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க, இம்மானுவேல். அப்ப கடவுள் என்கிற ஒருவர் என்ன பண்றாருங்க, இல்ல அதோட வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மானுவேல் என்கிறதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அர்த்தமாம். அந்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது, நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது அவர் என்னோடு கூட இருந்து அவருடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார். அந்த வசனத்தை நான் கைக்கொள்கிறபடினாலே அவர் எல்லாரும் எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார்கள். ஆமென். பாருங்க, இப்போ எல்லாம் எனக்குள்ள வந்துட்டா அவனுக்கு ஏதாவது தடை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமென். வெறுமனை இம்மானுவேல் என்பதற்கு ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். கொலோசியர் எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனம். ஒன்று 27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெளிவுபடுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பது அந்த ரகசியம். இப்ப யார் இந்த ஆவியானவர்? ஆவியானவர் இப்ப யார் சொல்றாருங்க? அது புரியுதா இல்லையாங்க? ஆவியானவர் சொல்லிட்டு இருந்தோம்லங்க. இப்ப இந்த வேத வசனம் எதை சொல்லுதுங்க? ஏன் பயப்படுறீங்க? அதில் உள்ள வசனம் வாசிங்க. கிறிஸ்துவானவர் அந்த மகிமை நம்பிக்கை எதுங்க? அதாங்க பரிசுத்த ஆவியானவர். எல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு புரியலையா? புரியுதா இல்லையாங்க? நல்லா திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஆண்டவர் கட்டாத காரியம்லாம் என்ன பண்ணுங்க, இடிக்கப்பட்டுரும். ஆண்டவர் எதை எப்படி இருக்கணும்னு சொன்னாரோ அப்படி இருந்தால் அதுக்குள்ளே வருவாருங்க. அவர் என்ன சொன்னார்? ஆவியாக இருந்து நம்மகிட்ட ஆவி எப்படிங்க இயேசுவானவராக இம்மானுவேலாக இருக்கணும்னு நம்ம கேட்டோமோ இந்த வசனம் தான் அது. அவர் மகிமையின் நம்பிக்கையாக ஆவியானவராக எனக்குள்ளே இருக்கிறார். அதுவே அந்த ரகசியமான காரியம். நான் வேதத்திற்கு கீழ்ப்படிந்தால் இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார். ஆனால் வெறுமனே நாம் என கூட இருக்கிறார்னு சொல்லி ஏமாறாதீர்கள். காரணம், அதற்கு வெளிப்பாடுகள் உண்டு. கடவுள் என்னோடு கூட இருந்தால் அதற்கான வெளிப்பாடுகள் நிறைய இருக்குது. அந்த வெளிப்பாடுகளை அறிந்தால் மட்டும்தான் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமாம். ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இது நமக்கு இப்போ எப்படி போகலாங்கிறத நினச்சாங்க உயிர் எழுத்தில் எழுதியிருக்கேன். அதாவது நான் ஞானசானம் நான் அதான், அதாவது
அந்த உயிர் எழுத்துல இருந்து நான் சொல்கிறேன். சட்டுன்னு சொல்கிறேன், மொட்டையாக சொன்னால் நல்லா இருக்காது, அதை சேர்த்து சொன்னால் நான் சொல்லிடுறேன். இதை மட்டுமா இயேசு உலகத்துக்கு வத்தோம்னா மரியாளுக்கு தூது அனுப்புன்னு என்ன நினச்சாருங்கிறத நான் கவிஞராக வரணும்னு கேட்டேன். ஞானசானம் ஆகும்போது கொடுத்துட்டாரு, எழுதுறேன். இப்போ சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நான் ஆனாவிலே 4 ஆவண்ணாவிலே 4 இப்படியே அக்கண்ணா வரலையும் பாருங்க. அணுவும் அசையாமல் சுற்றுமாறு அவர் படைத்த உலகில் அளவுக்கு மீறி பாவங்கள் அதிகமாய் பெருகிவரவே ஆண்டவர் இயேசுவின் மனம் ஆதங்கம் அடைந்து பரிசுத்த ஆவியால் பிறந்து வர ஆர்வமாய் எண்ணினார். இறைவனான இயேசு தான் ஒரு இனிய மனிதர் என இமானுவேலு என்னும் இயேசுவாய் இவ்வுலகம் வர எண்ணினார். ஈகை குணங்கொண்ட ஈனாத கன்னிமரியால் ஈன்று தன்னையே உலகிற்கு ஈய எண்ணினார். உலகமே வியக்கும் வண்ணம் உன்னத ஒளியால் பிறந்த உண்மையை உணர்த்த மனித உருவெடுக்க எண்ணினார். ஊர் ஊராய் சென்று ஊழியம் செய்து மக்கள் ஊனத்தை போக்கி அவர்களை ஊக்குவிக்க எண்ணினார். எருசலேம் நாட்டில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து எல்லோரையும் ஆசீர்வதிக்க எளிதாய் எண்ணினார். ஏழ்மையிலும் ஏழ்மையாய் தான் ஏழையாய் பிறந்தால் மக்கள் ஏங்க மாட்டார் என இயேசு எண்ணினார். ஐயப்பட்ட பேர்களின் ஐயத்தை போக்க 2 கட்டளையை ஐஸ்வர்யமாய் தர எண்ணினார். ஒவ்வொரு மனிதரும் ஒரு குறை இல்லாமல் ஒளிமயமாய் வாழ ஒரே விதமாய் எண்ணினார். ஓதும் வேதத்தால் சாத்தான் ஓடி ஒளிந்தவின் ஓயாமல் தொல்லையடைந்தோருக்கு ஓய்வு கொடுக்க எண்ணினார். அவசித்தரான இயேசு பூமிக்கு அவிடதம் போல் வந்து அவதாரியமாய் ஆசி கூறி அனைவரையும் அவரசனாக்க எண்ணினார். அக்தே இயேசு எண்ணினார்னு எழுதினேன்.